வணக்கம் நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டேபிட் இந்த படத்தோட மூவி இதை பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங் அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஆன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீரோ பவுன்சர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அது முக்கியமா வந்துட்டு ஆர்டிஸ்டுக்கு மட்டும் தான் இந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு சமயத்துலதான் திடீர்னு ஒரு பிரபலமான ஒரு பாக்ஸர் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கிற போது அவருக்கான ஒரு பாடி கடை போறாரு. அந்த இடத்துல வந்துட்டு சார் நீங்க பாக்ஸிங் பண்ணி காட்டுங்க அப்படின்னு ஆடியன்ஸ் ஒருத்தர் கேட்க, சரி இப்படி இல்ல ஒருத்தனை அடிச்சே காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க வேணா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அந்த பவுன்சரை போட்டு இவர் வந்துட்டு டப்புன்னு அடிச்சே போடுறாரு. வந்து நம்ம ஹீரோ பிடிச்சின்னு ஒண்ணு வந்துட்டு வைக்க அவ்வளவு பெரிய பாக்ஸர் ஒரே அடியில சுருண்டு விழுந்துறாரு. இது அவங்க நாட்டிலுமே வந்துட்டு பேசும் பொருளாகப்படுது. இந்த வரைக்கும் தோல்வியே கண்டிடாத ஒருத்தர் யாருன்னே தெரியல, பக்கத்துல இருக்கிற ஒரு பையன் திடீர்னு அடிச்சது எப்படா இப்படி வந்துட்டு சுருண்டு விழுந்துட்டான் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு அவமானமா போயிருது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த பாக்ஸர் உடனே ஹீரோவை சண்டைக்கு கூப்பிடுறாரு. நீ வந்து நான் அடிச்சு ரிங்கில் ஜோதிச்சிட்டு அப்படின்னா உனக்கு $1 million, அதாவது ஒரு 7.5 கோடி உனக்கு நான் தரேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ இந்த காலத்தில் இறங்குறாரு. என்னதான் நடந்துச்சுங்க தான் படத்தோட மீதி கதையா இருந்தது. இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படிங்கும்போது ஹீரோ அவருக்கான கேரக்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து அழகாவே பில்டப் பண்ணி கொண்டு வந்ததுதான். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சு பிளாஷ்பேக்ல யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு அதிரடியான பிளாஷ்பேக் நல்லாவே இருந்தாலுமே கதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்கிற ஒருத்தன் அவ்வளவு பெரிய பாக்ஸர் அடிச்சது சுருண்டு விழுந்துட்டா அப்படின்னா அவனு ஒரு நார்மலா இருக்கிற ஒருத்தன் எதுவுமே தெரியாத ஒருத்தன் இவன் மேல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா முறையா பயிற்சி எடுத்து அவனை அடிக்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இம்பாக்ட் இருந்திருக்கும். நான் ஒரு ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் இவர் வந்துட்டு பண்ணும்போது எப்படியா இருந்தாலும் பார்த்தல வேற லெவல்ல இருந்தவரு இவன் போய் அடிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்ததுனால அது ரொம்ப வந்து ஃபிளாட்டா செகண்ட் ஹாஃப் வந்துட்டு மூவ் ஆயிருச்சு. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெட்டர் பண்ணிருக்கலாமா அப்படின்னு இருந்துச்சு. கடைசியா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய இவர் எடுக்கிற அந்த பயிற்சியுமே கொஞ்சம் ஷார்ட்டா ட்ரிம் பண்ணிருக்கலாமா அப்படிங்கிற என்னோட எண்ணமாவும் வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. அந்த இடத்துல வந்துட்டு சுவாரஸ்யம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்தது. இவங்களோட அழகான ஃபேமிலி போர்ஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு தாங்கிச்சுட்டே சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் தாராளம் ஒன்றை பார்க்கலாம். நீங்க கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. நன்றி.